இந்தியன்ஸ்க்கு இருக்கிற மைண்ட் செட் என்னன்னா பிசினஸை வந்து தான் குழந்தைன்னு நினைச்சுக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். யூஎஸ்ல அந்த கல்ச்சர் கிடையாது. தலைமுறை இந்தியாவில் மட்டும்தான் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நான் பண்ண தொழிலை வந்து என் பையன் பண்ணணும், என் பையன் பண்றது அடுத்து அந்த ஒரு இது. பட் யூஎஸ்ல நீ அப்படி கேட்டனா அந்த ஒரு விஷயமே கிடையாது, கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து எனக்கு அது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. வேல்யூவேஷன்னா கூட என்னன்னு தெரியாது எனக்கு. ஸோ என்னோட கம்பெனி இந்த அளவுக்கு வேல்யூவேஷன் பண்ணி சொல்லும் பொழுது ஓ இந்த அளவுக்கு என்னோட கம்பெனி வேல்யூவேட்டடா அப்படின்றது அந்த ஒரு நம்பரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்ரி வீக் எனக்கு ரிவ்யூ மீட்டிங் இருக்கும். ஏன்னா நான் 10% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அப்போ நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நானும் வந்து ஒன் ஆஃப் த எம்ப்ளாயியாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கம்பெனிக்கு. ஸோ அப்போ அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் வந்து எவ்வளோ ஒரு டிசிப்ளினா பார்க்குறாங்க. நான் ஒரு ஃபினான்ஷியல் வெரி ஃப்ராங்க், அந்த ஒரு 10 இயர்ஸ் வந்து எனக்கு ஃபினான்ஸ்னா என்னன்னு தெரியாது. வரும் போகும், ப்ராஃபிட் தெரியும், நெட்டு தெரியும், எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் தெரியாது. பட் ஆனால் அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ன்றது வந்து அவங்க கிட்ட இருந்து அதை கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு பிஸ்னஸ்னா அது ஒரு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கம்பெனியாக பார்க்கணும். கம்பெனின்றது வந்து தட்ஸ் ஒரு ப்ரொடக்டிவிட்டி தரது அந்த ஒரு விஷயமா தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர அதில் என்ன வருது என்ன போகுது அவ்வளோதான் அதோட இது. அதை ரொம்ப இமோஷ்னலாக கட்டி இது பண்ணுறதெல்லாம் நான் அதை பார்க்கல. என்ன அடுத்தது ஒரு கம்பெனி நம்ம துவங்கிக்கலாம், இதை விட பெட்டராக நம்ம பண்ணலான்றது தான் அவங்க கிட்ட நம்ம லேர்ன் பண்ணுறது.